நாம் கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பாக்கில் ஒரு தந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ராஜா, நீ நல்லவர். ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவனாயிருந்து எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்து ஜீவன் சுகம் பலன் தந்து காத்துக்கொண்டேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே விசுவாச மக்களையும் பெருமராய் ஆசீர்வதித்து காப்பதற்காக வைத்து இந்த வருஷத்தில் 11 மாதங்களை கடந்து 2ஆம் மாதத்திலே இந்த 6ஆம் தேதியில பார்த்து வர தந்த கிருபைக்காக சோதரம். இந்த நாளை ஆசீர்வதித்து நடக்கிற ஆராதனைகளை ஆண்டவரே, நாளில் நடக்கிற அந்த சபையின் மூலம் நடக்கிற 3 ஆராதனைகளை ஆசீர்வம் நாமும் மகிமைப்படுவது பாடல் ஜபம் செய்திகளை ஆசீர்வதிக்கும். மக்களை எல்லாரும் தள்ளையிட்டு கொண்டோம் அதே காரியங்களை செய்த ஆசீர்வம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாரோ நின்றோ ஜாயிவ பரிபூரண அழகுள்ளவர் ஆற்றோடை வந்த இன்பனே Mera
தப்புவிப்பார். இரவில் உண்டாக பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்னோட ஆழ்ந்தவரத்தில் 16 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் என் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் மறு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிச்சேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் கற்றுக் கொடுத்த சங்கத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சங்கத்தில் சொல்லியிருக்கிறபடி மாதமும் முழுவதும் நம்மை காத்து புதிய ஆண்டை காண செய்து புதிய ஆண்டையும் நம்மை நடக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் உதவி செய்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடக்கிற ஆராதனைகள் தடையில்லாமல் நடக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மலைகளை கர்த்தர் மாற்றி தன்னுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மழையினாலே பயிற்சி சேதங்கள் ரொம்ப இருக்கிறது. கர்த்தர் இறங்கிய உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வழிக்கா சோத்திரம் செய்திகளா சொல்லிட்டால் பெரிய காரியங்களை செய்வீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல வருவோம். தேவனுடைய செய்தியாக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 54:17 என்ன சொல்லுகிறது என்றால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் நேயத்திய சக்திகள், சாசின் கிரியைகள், மனித சக்திகள்லாம் கிரியை செய்யும். ஆகவே ஆண்டவர் உங்களை இந்த மாதத்துல எல்லா உங்களுக்கு விரோதமாக உருவாக்குற ஆயுதங்களுக்கு விலக்கி காப்பார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். உங்களுக்கு காப்பாற்று உங்களை காப்பு நடத்துவோம். கடந்த நாட்களிலும் அநேக ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம். நமக்கு விரோதமாக சிறுவயதிலிருந்தே சில ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. சிறுவயது ஜனங்களை கைத்தில் இருக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளைகளை கூட கொல்றதுக்கு இறந்த பிள்ளைகளை தண்ணீரில் போட்டு கொல்றான். அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. சிறுவயதிலிருந்தே உங்களை தேவன் காப்பாற்றி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சிறுவயதிலே உங்களுக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்களை கர்த்தர் என்ன செய்ய வாய்க்காமல் போக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை அறியாது இருந்தாலும் கூட அவர் பின்னாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவீர்கள் என்பதை அறிந்திருக்கிறதுனாலே அவர் முன்னமே உங்களை காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பை அந்த பஞ்ச காலத்துக்கு முன்னமே இயேசு ஆண்டவர் என்ன செய்தாரா? எகிப்துக்கு அனுப்பினாரா? அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் முன்னமே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை மட்டும் காத்திருந்தார். இன்னும் வருகிற நாட்களிலும் வருட வருடங்களிலும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் உயர்வுக்கு எதிராக வரும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். முதலாவதாக உயர்வுக்கு நம்மை கர்த்தர் உயர்த்துகிற அவராக இருக்கிறார். என்ன செய்யற பொழுதிலிருந்து நம்மை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். சாம்பலிருந்து உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் உயர்த்துகிற தேவனாக நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி உயர்த்தும் போது நமக்கு விரோதமாக சில ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தரை மாற்றி தருவோம். தானியேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட பயங்கரமான சதி ஆயுதங்கள் வாய்க்காமல் போனது. அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 4-9 வரைக்கும் வாசிங்கன்னா, தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால்
ஒரு முகாந்தத்தையும் குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாமல் போயிற்று. ஒரு முகாந்தத்தை கண்டுபிடிக்க முடியலையா? ஏன்னா தானியேல் அவ்வளவு என்ன செய்யறான்? சுத்தமா உண்மையா ஆண்டவரை பின்பற்றுகிறான், உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆகவே அவன் புரதமாய் சதி திட்டங்களை உருவாக்குகிறான். அவனுக்கு தெரியாமலேயே பின்னால இருந்து என்ன செய்யறாங்க? சதி வலைகளை பின்னுகிறாங்க. அவனுக்கு தெரியாது என்ன நடக்குது, அவனுக்கு தெரியாது. அவன் கர்த்தரையே என்ன செய்யறான்? நம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதும் துதிப்பதும் ஜெபிப்பதும் ஆராதனை செய்வதுமாக இருக்கிறது. ஆகவே நாம பின்னால் உருவாக்கக்கூடிய ஆயுதங்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தரை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது எதற்கும் பயப்பட அவசியம். அல்லேலூயா. தானியேல் விரோதமாக திட்டங்களை தீட்டி பார்த்தார்கள், பல குற்றங்களை கண்டுபிடித்து பார்த்தார்கள். அவனுக்கு ஒரு குற்றத்தையும் காண முடியல. அப்ப என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போனாங்க. அங்குள்ள அதிகாரிகள், அங்குள்ள மூப்பர்கள் ராஜா இடத்துல போய், ராஜாவே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறேன், எவ்வளவு சௌந்தரியமாக இருக்கிறேன், எவ்வளவு செழிப்பாக இருக்கிறேன். உன்னுடைய ஆட்சியை போல இந்த உலகத்தில் யாருமே ஆட்சி செய்தது. 120 ஆண்டு ராஜ்யங்களை ஆட்சி செய்திருக்கிறான். எத்தனை ராஜ்யங்கள்? 120 ராஜ்யம். அதனால அவனை மேன்மையா பேசுறாங்க. இவ்வளவு தூரம் அழகான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன், அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறேன், தேவனை போல இருக்கிறேன். அதனால நாங்க ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். என்னவென்று கேட்டால், 30 நாட்களுக்கு ராஜா உண்மை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, யாரும் கும்பிட கூடாது. நீர் தான் தேவன், 30 நாட்களுக்கு தேவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி உட்கார வச்சு தேவனா உட்கார வச்சுட்டாரு. ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க? இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து சட்டம் இயற்றப்பட்டது, சட்டத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. அதான் தானியேல் என்ன பண்ணலாம்? சட்டத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் என்ன செய்தாரா? முன் செய்து வந்தபடியே என்ன செய்தாரா? தேவனை ஆராதனை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி வந்தா. அல்லேலூயா. அந்த தானியேல் எப்போதும் போல அவன் தேவனையே என்ன செய்யறான்? அப்படின்னு அவர் காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் அதை பற்றி அவன் கவலைப்படாமல் இருக்கிறான். அப்படி இருக்கிற நாட்களில மறுபடியும் போய் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் போய் தேவனை குறித்த காரியத்தில் தான் இவனை குற்றம் கற்பிடிக்க முடியும் என்று சொல்லி, ஏன்னா இவன் கும்பிட மாட்டாங்கல்ல, மனுஷனை கும்பிட மாட்டாங்கல்ல, ஆண்டவர் தானே கும்பிடணும். அப்போ ஆண்டவர் 20 அந்த யாத்திரை 20 என்ன சொல்லுகிறார்? 10 கற்பனைகள் கொடுக்கும்போது முதலாவது என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எந்த ஒரு சிருஷ்டியையும் நீ உருவாக்கப்பட்ட விக்கிரங்களை கூட என்ன செய்யாத, வணங்காத, சேவிக்காத, நமஸ்கரிக்காத என்று அவர் சொல்லுறார். தேவனையே நமஸ்கரிக்கணும். அதனால அவன் யூதர்கள் எப்போதும் வைராக்கியமா இருப்பாங்க. ஆண்டவரை ஆராதிப்பதில் ஒரு மனிதனை ஆராதிக்க மாட்டார், மனிதனுக்கு கையெடுக்க மாட்டார், தேவனை மகிமைப்படுத்துவார், தேவனுக்கு உள்ள இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். யூதர்கள் அதில் தீவிரமா இருப்பார். அதனால நாமும் என்ன செய்யணும்? மனிதனுக்கு ஒரு கை எடுக்கணும். மனிதனுக்கு வாங்க பிரதர் அப்படி ஒரு கை, லேலோயா 2 கை பரவாயில்ல. நம்ம கர்த்தரை தான் துதிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு 2 கை எடுக்கணும், 2 கை ஆண்டவருக்கு எடுக்கணும். மனிதனுக்கு ஒரு கை எடுத்தா போதும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. தானியேலுக்கு பாருங்க ஒரு சின்ன பதவி கொடுத்துருக்குறாங்க. தானியேல் 6:3 வாசித்தீங்கன்னா ஒரு சின்ன பதவி கொடுத்துருக்குறாங்க. ஆனா தானியேலை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா வைக்க ராஜா நினைத்தான். பாருங்க, ஒரு சின்ன பதவி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் பதவி உயரும் போது பாருங்க,
அதுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? எழும்புகிறாங்க. எழும்பி சதிய திட்டங்களை பண்ணுகிறான், ஆயுதங்களை உருவாக்குகிறான். நம்மையும் உலகத்தில் உயர்ந்திருக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் உயர்ந்துட்டோம்னா என்ன செய்வாங்க? உன்னை பாத்தியா அப்படின்னா, ஒரு நல்ல சேலை கட்டிட்டா கத்தியா அப்படிமா, கொஞ்சம் அழகா இருந்துட்டா ஆண்டா அப்படிமா. இப்படி ஒரு வண்டி வாங்கிட்டாலோ, ஒரு கார் வாங்கிட்டாலோ, ஒரு இடத்தை வாங்கிட்டாலோ, ஏதாவது நம்ம கொஞ்சம் முன்னேறுகிறோம் என்பதை மக்கள் அறியும்போது பொறாமைப்படுவோம். என்ன செய்றாங்க? பொறாமைப்படுவோம். இயேசு கிறிஸ்துவும் அற்புதங்கள் எல்லாம் செய்தார். அநேக ஆயிரங்கள் அவர் பின்னால் வந்தபோது அந்த ஜனங்கள் பொறாமைப்பட்டார். என்ன செய்தாங்க? அவன் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான், ஆனால் நம்ம பின்னால் ஒருத்த கூட வரமாட்டேன்றான். இந்த ஆள் ஒரு சன்னியாசி போல என்ன செய்கிறாரு? வீடும் இல்லை, காரணம் இல்லை, கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த ஆள் பின்னாலேயே போகிறானே அப்படின்னு சொல்லி பொறாமை. அதில் பொறாமை நிறைந்த உலகம். அல்லேலூயா. உலக மக்கள் எல்லா தலைவர்களும் கூடி ஒரு மாநாடு நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் பேசினாங்களா, கலப்படம் இல்லாதது எது அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டில் பேசப்படுகிற முக்கியமான ஒரு காரியம். கலப்படம் இல்லாதது எது என்று சொல்லணும். அப்போ எல்லாரும் 3 நாள் மாநாடு போட்டு கடைசியில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் எப்படி சொன்னாராம், பொறாமை ஒன்றுதான் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. பொறாமை ஒன்றுதான், கலப்படம் கிடையாது. ஆகவே தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட காரியங்கள் வாய்க்காமல் போக பண்ணினார். அல்லேலூயா. போக பண்ணினார். யோபுவுக்கு விரோதமாய் யோபு கொஞ்சம் உயரும் போது என்ன செய்யறான்? அவன் பிள்ளைகளோடு நல்லா இருக்கும் போது சாத்தான் எழுப்புகிறான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக எழுப்புகிறான். அவனுடைய என்ன செய்யறது? எல்லா பொருளும் போயிருது, 10 பிள்ளைகளும் போயிடுறாங்க. சாத்தான் ஒரு முட்டாள். சாத்தான் ஒரு முட்டாள். அவனுக்கு முந்தியுள்ள காரியங்கள் தெரியுமே ஒழிய பிந்தியுள்ள காரியங்கள் தெரியாது. அல்லேலூயா. என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிசாசு பிடிச்சிடும், பிசாசு பிடிச்சிடும், பிசாசு எழுத்து பிடிக்க வச்சுருவான், பிசாசு பிடிச்ச ஒரு ஆட்டை வச்சுருவான். அப்புறம் கடைசியில் அங்கே போய் குடத்தை எடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் இங்கே வருவான், சர்ச்சைக்கு வருவான். அம்சம் பண்ணும்போது சோமா எது அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை சொல்லி வந்துடுறான். இது சாதாரண தெரியாது. அல்லேலூயா. தெரியும். அதனால அவன் இந்த சித்து வேலைகள்லாம் பண்ணுறது. அப்போ யோபு விரோதமாய் சாத்தான் தீமைகளெல்லாம் செய்து அவனை இனிமேல் கத்தரையே துணிக்க விடாம அவனை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். மனைவியும் தூரமாக கொண்டு போயிட்டான். அவன் தனி மனிதனாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனாலும் கூட அந்த 2 தனியாக சீக்கிரத்துல ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆமா, 2 தனியான ஆசீர்வாதம். அதான் சாத்தானுக்கு தெரியல, பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி புறம்பட்டு அவன் விரோதமாக எழுப்புகிறான். அவன் அதை விட 2 மடங்கு கொடுத்துட்டான். அல்லேலூயா. 2 மடங்கு கொடுத்து அவனை உயர்த்துகிறான். தேவன் நல்லவர். அல்லேலூயா. மற்றபடி காரியங்கள் நம்முடைய வாழ்விலும் செய்வார். ஆகவே தானியேல் உயர்த்தப்பட்ட அவனுக்கு வந்த ஆயுதங்கள் ஏன் வாய்க்காமல் போனது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். தானியேல் 6:10 நம்ம வாசிக்கும் போதே அவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தான், ஸ்தோத்தரித்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. ராஜா கேட்கிறார், தானியேலே இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. தானியேல் எப்போது என்ன செய்யறான்? தேவனை வேலையின் மத்தியிலையும் பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க அந்த ஆராதனை நடத்திட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதனை. அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதனை. எப்போதும் அவனை துதிப்பதும் பாடுறதும் ஸ்தோத்திரம் பண்றதும் வேலையின் மத்தியிலையும் அவன் விடாமல் என்ன செய்யறான்? கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் கர்த்தரை தனியா ஒரு இடத்துல போய் என்ன செய்யறான்? 3 நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்றான். தாவீதும் அப்படிதான் பண்றான். ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பேன்றான். எத்தனை முறை துதிப்பேன்? 7 முறை துதிப்பேன். அவன் 3 முறை ஜெபம் பண்ணுவேன், 3 முறை ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஆராதனை எப்போதும் அவனும் 3 காரியங்களையும் செய்யறான்.
அதனால்தான் தாவீதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணினார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கும் வெற்றியை தருவார். தானியேல் 6:28 வாசிக்கிறோம். தானியேலின் காரியங்கள் எப்படி இருந்ததா? ஜெயமாய் மாறிற்று. அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக இப்ப ஒரு பய அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் ஜெயம் பெற்று விட்டான், வெற்றி பெற்று விட்டான், மேன்மையாக உயர்த்தப்பட்டு விட்டான். அல்லேலூயா. 2வது, உங்கள் வைராக்கியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்களும் வாய்க்காது. வைராக்கியம், தேவனை வைராக்கியமாய் பின்பற்ற வேண்டும், விட்டுக் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. விட்டுக் கொடுக்க கூடாது, வைராக்கியமாய் பின்பற்ற வேண்டும். எலியா சொல்கிறான், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை வந்து பார் அப்படின்னு. எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை வந்து பார். அப்படி வைராக்கியமாய் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று அவன் சொல்லுகிறான். அதுபோல அப்போஸ்தலர் 17, 16, 17 வாசிக்கிறோம். பவுல் அத்தேனே கடலுக்கு போயிருந்த போது அந்த தேசங்கள் விக்கிரகங்களால் நிறைந்திருந்ததை கண்டு ஆவியில் வைராக்கியம் அடைந்து அங்கே சந்தை வெளிகளில், இன்னும் ஜப ஆலயங்களில், இன்னும் தெருக்களில் வந்து போன யாவருக்கும் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்தார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கிறான். அதுபோல நாம விக்கிரகங்கள் நிறைந்து பெருகிட்டு வருது. அது மத்தியில் நீங்கள் ஊழியத்தை நம்ம இன்னும் தைரியமாக செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். அவரே மெய்யான தேவன் என்பதை நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படியாக பவுல் வைராக்கியம் அடைந்து ஊழியங்களை செய்து அநேக திருச்சபைகளை கட்டினார். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் வாசிக்கும் போது இங்கு மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் உருவாக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய் விரோதமாக ஒரு ஆயுதங்கள் அவனுக்கு உருவாக்கப்பட்டது. அவனுக்கு தெரியாம உருவாக்கப்பட்டது. அவனுக்கு பின்னாலே சதி நடக்கிறது. பாருங்கள், இந்த மொர்தெகாயை அந்த இவன் ஆமான் உயர்த்தப்பட்டான். ஆமான ராஜா என்ன செய்யறாரு? உயர்த்துறார். அவன் ஏற்கனவே ஒரு பதவி இருக்கு, அதோட கொஞ்சம் மேல வைக்கிறார். நல்லா செய்யறான் ராஜா செய்து நினைச்சு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குறான். அதனால அவன் என்ன பண்றான்? அப்ப ராஜா சொல்றார், ராஜாவே சொல்றார், ஆமானை நாங்க உயர்த்தி வைத்திருக்கிறோம், மேன்மையா வைத்திருக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவனை காணும் போது என்ன செய்யணும்? அவனை வணங்கி நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறான். ராஜாவே உத்தரவு கொடுக்குறான். எல்லாரும் கும்பிடுறாங்க, அவனை கும்பிடுறாங்க, எல்லாம் காலில் விழுறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் மட்டும் என்ன செய்ய மாட்டேன்றான். ஏன்னா இவன் யூதன், இவன் அந்த 10 கற்பனைகளை கை கொள்கிறவன். தேவனை தவிர யாரையும் என்ன செய்ய மாட்டான்? நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வணங்கவும் மாட்டான். அல்லேலூயா. இதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான், தெளிவா இருக்கிறான். அதனால அவன் அப்படி செய்யல. ஆனா அதனால பாருங்க, அவனுக்கு விரோதமாய் பயங்கரமான கொலை சதி திட்டம் தீட்டப்படுது. தூக்கு மரத்தை தொங்க விடுவதற்கு ஆயுதங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒரு விரோதமான ஆயுதங்கள் ஏற்பாடு நடக்கிறது. அது 50 அடி உயரத்தில் செய்திருக்காங்க. எல்லாரும் வாங்கணுமா? நான் என்ன கொலை செய்தானா, கொள்ளை அடிச்சானா, என்ன செய்யலாம் பாருங்க. இவ்வளவு தூரம் ஆமான் எழுப்புகிறான். ஆகவே அந்த நாட்களிலே மொர்தெகாய் என்ன செய்கிறான் பாருங்கள். மொர்தெகாய் எஸ்தர் 4:16 பார்க்கிறோம். மொர்தெகாய் 3 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. 3 நாட்கள் உபவாசம் போட்டு அல்லும் பகலும் அப்பம் செய்யாமலும் தண்ணீர் கூட குடிக்காம உபவாசம். பாருங்க எப்படிப்பட்ட உபவாசம் போட்டு. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? உடனே இறங்கி வந்து ஆமானை என்ன செய்தாரு? அதே தூக்கு மரத்தில் போட்டார். எஸ்தர் 7:10 வாசிக்கிறோம். அப்படியே ஆமான் செய்த தூக்கு மரத்தில் அவனையே போட்டான். ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்துல அவனே போட்டு முடிச்சுட்டாங்க. ஆகவே தேவன் உங்களுக்கு விரோதமாக உருவாக்குற எந்தாயும் உருவாக்க வாய்க்கார். அல்லேலூயா. ஜெபம் அணுகுண்டு போல வலிமையான ஒரு ஆயுதம். ஆயுதத்தை எடுத்தோம்னா நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆயுதமும் வாய்க்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு விரோதமான புலி சூனியங்கள், மந்திரவாதங்கள், ஏவல்கள், குறி சொல்லுதல் எதுவுமே வரும். அல்லேலூயா. எதற்கும் நாம் பயப்பட வேண்டியது. நாம் ஜெபம் பண்ணாலும் போதும். நம்முடைய வாழ்க்கையில நம் ஜெபம் அவசியம். தனி ஜெபம் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு போல இருக்கணும். இப்படிப்பட்டதுமா முதுகெலும்புனா நிமிர்ந்து நடக்க முடியாது. அதுபோல முதுகெலும்பு என்பது ஜெபம் தான்.
ஜெபம்னா இன்னும் நிமிர்ந்து நடக்கலாம். 9 வரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வரம் ஜெப வரம். என்ன வரம்? ஜெப வரம். ஜெபம் என்பதுதான் பெரிய வரம். அந்த வரத்தை நம்ம எப்போதும் உடையவர்களாக இருக்கணும். பணம் 10 செய்யும், ஜெபம் எத்தனை செய்யும்? 11 செய்யும். எத்தனை செய்யுமா? 10க்கு மேல செய்யும். அல்லேலூயா. அதனால ஜெபம்தான் சிறந்தது. எல்லாரும் ஜெபித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து உபவாசம் இருந்து பெரிய வெற்றியை கண்டார்கள். ஆயுதங்கள் வாய்க்காமல் போக ஆண்டு செய்தார். இன்னொரு குறித்து நாம் பார்க்கிறோம். உங்களை குறித்த தேவ சித்தத்துக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். 3வது, உங்களை குறித்த தேவ சித்தத்திற்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அப்போஸ்தலர் 12:4-6 வாசிக்கிறோம். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்டில் யாக்கோபை கொலை செய்துட்டாங்க. இயேசுவின் சீசர்களில முதல் ரத்த சாட்சி யாக்கோபு தான். சேவான் சீசன், அவன் ஒரு சீசனாக இருந்தானே ஒழிய அப்போஸ்தலன் அல்ல. யாக்கோபு அப்போஸ்தலன். இவனை கொலை செய்து விட்டார். ஏன்னா ஊழியங்கள் வலிமையாக நடக்கிறது. யாக்கோபு நிருபம் கூட எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பார்த்தபோது அந்த நாட்டில் இருந்த அரசாங்கத்தினருக்கு ரொம்ப பொறாமை ஏற்பட்டது. ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப பொறாமை. ஏரோது ராஜா இயேசுவை காட்டி கொடுத்தான். அப்புறம் பேதுரு யாக்கோபையும் கொலை செஞ்சுட்டான். பேதுருவை கொலை செய்யறதுக்கு பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஜெயிலில் கொண்டு போய் 3ஆம் காவலில் உள்ள வச்சிடாங்க சங்கிலி போட்டு. அடுத்த நாள் பேதுருவை கொண்டுருவாங்க. ஏரோது ராஜாவுடைய சதி திட்டம். ஆனால் ஏரோது ராஜா எப்படி செத்தான்? புழு கொடுத்து தேவதூதன் ஒரு அடி அடிச்சானா அவனை புழு கொடுத்து செத்துட்டான். பாருங்க எவ்வளவு நம்ம ஆராய முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு தடுத்தா புழு கொடுத்துருக்கு. ஆகவே தேவன் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் அந்த பேதுருவுக்காக சபையார் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, யாக்கோபு போயிட்டார், எங்களை கூலிங்க சரி, யாக்கோபு ஐயாவை எடுத்துக்கிட்டீங்க, இந்த பேதுரு ஐயாவை காப்பாற்றி தாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ராத்திரிலாம் ஜெபம் போட்டாங்க. இரவு முழுவதும் அந்நேரோடு ஜெபித்தார். அவருடைய தேவதூதன் இறங்கி வந்துட்டான். தேவதூதன். ஆனா பேதுரு என்ன பண்றாரு? காலையில கொலை செஞ்சிருவாங்க, ஆனா தூங்குறாரு. என்ன செய்யலாமா? தூங்குறாரு, நிம்மதியா தூங்குறாரு. நமக்கு சுத்தமானவனுக்கு என்ன செய்யறாங்க? இடைப்பாறுதல் தராரு, தூக்கம் தராரு, தூக்கம். ஏன்னா பேதுருக்கு நல்லா தெரியும், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் இன்னும் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. தேவன் கொடுத்த அவருடைய சித்தத்தை இன்னும் நான் செய்து முடிக்கவில்லை. அதனாலே தேவன் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. என்னை கொலை செய்ய முடியாது என்று சொல்லி அவர் நல்லா அறிந்திருந்ததுனால அவர் தூங்கிட்டார். என்ன செய்தாரு? கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன் தூங்கிட்டார். ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தாரு? உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. சபை கட்டுவேன். பாதாளத்தின் ஆவிகள், பாதாளத்தின் சாத்தானுடைய கிரியைகள், பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் சொல்லி பேதுரு ரொம்ப தைரியமா, பேதுரு அப்படி நின்றுட்டு இருக்காரு. சூரியன் வந்து அடிக்குது. அப்ப இந்த நிழல் படுது பார்த்தீங்களா, நிழல், அதுல மக்கள் என்ன செய்யறாங்க? வியாதி சொல்றது நடந்து போறாங்க. அது நிழல்ல நடந்து போறாங்க. உடனே சோகமாயிருக்கு. அல்லேலூயா. நிழல்ல நடந்த சோகமாகுங்க. பேதுருடைய நிழல் அவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கு. பாருங்க, பெரிய அப்போஸ்தலன், அருமையான அப்போஸ்தலன், வேலைக்குமாய் ஆண்டவருக்காக நிற்கிறவர். இத்தனை பேர் மத்தியிலையும் தைரியமா சாட்சி கொடுத்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி தொற்காடு என்ற சகோதரி ஒரு பெண்ணை இறந்து போது தெரிவித்தார்.
என்பவன் பிறவிலிருந்தே சப்பானியா அப்படி கிடக்கான். பேதர் பிரசவம் பண்றவங்க கவனிச்சு கேட்கிறான், கவனிச்சு அப்படின்ட்டு தலையிலா பவுல் பேதர் 2 நிருபங்கள் அடித்திருக்கிறார். தலையிலா லட்சக்கணக்கான ஜனங்களை ஆதாயப்படுத்தினார். அலையிலோயா இப்படிப்பட்ட பெரிய அப்போஸ்தலனை ஒன்றுமே செய்ய முடியாதபடி போனது பார்த்தோம். அந்த தேவதூதன் இறங்கி வந்தான். ஜனங்களுடைய எல்லா சபையாருடைய ஜெபத்தை கேட்டு தேவதூதன் இறங்கி வந்து அவனுடைய சங்கதிகள் எல்லாம் கலட்டி விட்டான். அலையிலோயா தேவதூதன் வந்து சொல்றாங்க, சங்கதியெல்லாம் கலந்து போயிருந்து. அப்புறம் முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலையும் கடந்து வெளியே கொடுத்துருக்கான். அலையிலோயா 3ஆம் காவல் பெரிய கேட்டு அடைச்சிருக்காங்க, பெரிய கேட்டு போட்டிருக்காங்க. அது தானா திறந்துச்சான். அலையிலோயா சிம்மலாம் காட்டுவான், தானா திறக்கிற மாதிரி தானா ஆண்டவரே திறக்கிறார். அலையிலோயா அது சும்மா கதை, அது நம்மளை ஏமாத்துற காரியம். ஆனால் தேவன் உண்மையாகவே கதவை திறந்தார். அலையிலோயா ஆமா, இன்னைக்கு கூட பார்க்கல எத்தனையோ வாசல்கள் திறக்கப்படும் பாட்டில் படித்தோம். ஒரு வழியை அடைக்கும் போது புது வழி திறந்த தேவா, அவர் புது வழியை திறப்பார். அலையிலோயா ஒருத்தர் நம்ம குலமா எழுப்பிட்டான்னா அவங்க ஏதோ ஒரு செய்ய போறாங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு அற்புதம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அலையிலோயா அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பேதருக்கு சபையாருடைய ஜெபத்தினாலே பேதர் என்ன செய்தாரு? விடுதலை அடைந்து மறுபடியும் ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நாம. ஆகவே இந்த 3 காரியங்களை மறக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் வாய்க்காது. ஆண்டவர் தாவீதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணினார். மொர்தெகாய்க்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணினார். பேதருக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணினார். பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷமாக அடிமைப்படுத்தி அவர்களை கடுமையான வேலை வாங்கினார். அவர்களை என்ன செய்தானா? மிகவும் ஒடுக்கினான், மிகவும் கொடுமைப்படுத்தினான். அவர்கள் வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு அவர்களை துன்பப்படுத்தினான். அவர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு மனம் மடி உண்டாயிற்று. அளவண்டிகளால் அவர்களை வாரினால் அடித்தார். குழந்தைகளை தண்ணீரிலே போட்டு கொன்றான். எல்லாம் அப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை அடிமையாக வைக்க விரும்பலை. அலையிலோயா. ஆனால் அவங்க ஏன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா ஜெபிக்கல. அலையிலோயா ஜெபம் பண்ணல, கர்த்தரை தேர்ந்து ஆராதிக்கல, விட்டுட்டாங்க. வீட்டுல கண்ணுக்குட்டிகளை வளர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டீங்களா அதை குடும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய மாட்டை கும்பிட்டா கூட கொஞ்சம் பால் தரும். குட்டியை கும்பிட்டேன் தலையிலோயா குடலாம், கண்ணுக்குட்டிகளை கும்பிட்டான். அதனால ஆண்டவர் போடங்கடான்னு போட்டு வச்சுட்டாரு. அடி மேல அடி வாங்கி நொந்து நூலா போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க, நம்ம ஆண்டவர் விட்டதுனால தாண்டா எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அலையிலோயா கூட ஆரம்பிச்சாங்க. யாத்திராம 1, 3, 7, 8 என்ன வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். 2:24 அவர்கள் பெருமூச்சுடன் அழுது ஜெபித்தார்கள். 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். சாமு கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. யாத்திராகம புத்தகத்திலே கர்த்தர் இறங்கி வந்தார்னு 22 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 22 முறை இறங்கி வந்தாராம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற இறங்கி வந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். நம்மையும் என்ன செய்தாரு? நம்முடைய அடிமை சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம், இருக்கிறதுக்கு அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். நம்மையும் மீட்டெடுக்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவர் நமக்கு அங்கே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அங்கே இறங்கி வந்தார். யாத்திராம 2:23 வாசிக்கிறோம். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்ட போது அந்த சத்தம் தேவ சன்னதியில் போயிட்டான். எங்க போயிடுச்சு? ஆமா, இவங்க முறையிட்டாங்க, அழுதாங்க, கதறினாங்க, கத்துனாங்க. எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு கத்த நோய் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து விட்டார்.
அல்லேலூயா. இறங்கி வரும். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம், பாடு, துன்பம் என்றால் இறங்கி வந்து உடனே கொடுப்பார். அல்லேலூயா. இறங்கி வருகிற தேவன் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி வருவார். அல்லேலூயா. நம்மை கைவிட மாட்டார். நம்ம குரலாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. நமக்கு உலகமான மந்திரவாதம் இல்லை, பொய் சொல்லுதல் இல்லை, செய்வினை இல்லை, எந்த ஆயுதங்களும் இல்லை என்றாலும் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்ம இந்த மாதம் முழுவதும் வருகிற ஆண்டிலும் அசுத்தத்தை நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது என்று சொல்லி எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணினேன். பேதுருக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணினேன். மொர்தெகாய்க்கு விரோதமான ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணினேன். உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆனந்த முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், சதி திட்டங்கள், சதி வேலைகளை கர்த்தாவே வாய்க்காமல் போக பண்ணுங்க. ஆசீர்வாதம் உயர்த்தின மேன்மை படுத்துகிறார். காலக்காரன் பிள்ளைகளோடு இருப்பதா ஆண்டவரே ஆசீர்வத்தேசும் அன்னைக்கு பதில் ஆசீர்வத்தேசும் பிள்ளைகள் உமக்காக ஜெயிக்க பலன் சுகம் ஆரோக்கியம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள். இன்னும் நடக்கிற 2 மணியில் ஆசீர்வதி உடைய ஆசீர்வாதம் பயன்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முதல்வமே சுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செல்வாமே மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உங்கள் அனைவரும் என்று மாறாமல் வருடம் வரைக்கும் இருப்பதால் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.